ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நபர்கள் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கணம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, அவரை போல் யாரும் இல்லை. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாம்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா,
உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. பிலிப்பியர் 4:4-21 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒருவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்தியின் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டு கண்டு இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்மையிருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றையும் திருப்தியாகவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடாமல் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தினால் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்படும் போது கொடுக்கல் வாங்கல் காரியங்கள் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட தேவையல்லாமல் வேறொரு சபையும் உடன்படிக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயிலிருந்து இருக்கும் பொழுது என் குறைச்சல் நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமாக உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்தித்துவின்
கையில் வரலாற்று பற்றி கொண்டிருக்கும்படியாய் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாற்றுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவரும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடிருக்கிற சகோதரன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்படுகிறான். ஆமென். பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஒடிந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஒடிந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல,
அதிகாரம் 1 தொடக்கம் 8 வரை. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவனுடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு இராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் அப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார், நான் அப்பொழுது உங்களிடத்தில் இரேன் என்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டும் வரவேற்கின்றோம். எனது பெயர் ஜோஜோ நாமோது. சர்வ்நவ் நிறுவனத்தில் பசிபிக் வடமேற்கு பகுதி பிரதிநிதியாக பணியாற்றி வருகின்றேன். இன்று உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிடைத்தமையை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஏற்கனவே யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். இங்கே மரியாள் செய்யும் ஒரு விசேஷித்த செயலை நாம் காண்கிறோம். அவள் பல வருட சம்பளத்தை சேர்த்து வைப்பதில் வரும் தொகையை கொண்டு வாங்கக்கூடிய மிகவும் விலையுயர்ந்த ஒரு வாசனை திரவியத்தை அல்லது ஒரு வகையான பெறுமதியான எண்ணெயை அவள் கொண்டு வந்து அவள் அதை எடுத்து இயேசுவின் பாதத்தில் வார்த்து அவளுடைய தலைமுடியால் அவள் அவரது பாதங்களை அபிஷேகித்தாள். இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து நாம் உண்மையிலே எதை கற்றுக்கொள்கிறோம்? யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள் இயேசுவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய பக்தியை, அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அல்லது அனாவசியமான செலவாக தோன்றினாலும் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அவருக்கு நாம் முழுமையும் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மேலும் சாதாரண செயல்களுக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் மூலமாகவும் அவருடைய தியாகத்திற்கு செய் நன்றியாக நாம் நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவருக்கும் நமக்கும் இருக்கும் உறவுக்கு உண்மையிலே நாம் அந்தளவு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதையும் இப்பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மரியாள் இத்தகைய ஒரு கிரியை செய்கிறாள் என்பதை நாம் இந்த பகுதியில் மிக தெளிவாக காண்கிறோம். ஏனென்றால் மரியாள் தனக்கு சொந்தமான சிறந்த பொருளை கொண்டு வந்து இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்க தீர்மானிக்கின்றாள். இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியமும் அதுதான். நம்முடைய சிறந்ததை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் நம்முடைய முழுமையையும் நாம் அவருக்கு கொடுப்பதை தான் அவர் விரும்புகின்றார். இவை மிக விலை உயர்ந்தவை என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனால் மரியாளை போலவே நாம் நம்முடைய பொக்கிஷங்களை அவரிடம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உண்மையிலே நான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் நமக்கு என்ன கற்றுக்கொள்ள இருக்கின்றது என்பதை பார்க்க விரும்புகிறேன். மரியாள் இந்த விலையுயர்ந்த வாசனை திரவியத்தால் இயேசுவை அபிஷேகம் செய்த இந்த செயலுக்கூடாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்தான் தேவைப்படும் போது எதையும் தியாகம் செய்யக்கூடிய இயேசுவுக்காக நம்முடைய சிறந்ததை கொஞ்சம் கூட பின்வாங்காமல் அவருக்காக கொடுக்கும் உள்ளம் நமக்கும் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை எடுத்து காட்டுகிறது. உங்களுக்கு முடிந்ததை அவருக்காக கொடுக்க முன்வருவீர்களா? நீங்கள் அதிகமாக விரும்பும் ஒன்றை அவருக்காக தியாகம் செய்ய விரும்புவீர்களா? நீங்கள் கூட தொட்டிராத மேலும் யாருக்கும் கொடுக்க விரும்பாத ஒன்றை நீங்கள் இயேசுவுக்காக கொடுத்து விட விரும்புவீர்களா? காரணம், மரியாளும் இந்த காரியத்தை ஒரு நன்றியுணர்வோடு தான் அவருக்காக செய்தாள் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். ஏனென்றால் முந்தின அதிகாரத்தில் இயேசு தனது சகோதரனை உயிர்த்தெழுப்பின மரியாளை விடுவித்து அவளை குணப்படுத்தி அவளுடைய பாவத்தை மன்னிப்பதை நாம்
காண்கிறோம். எனவே மரியாள் தன்னிடமிருந்த மிக சிறந்ததை இயேசுவிடம் கொண்டு வருகிறாள். உங்களால் இயேசுவுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் உங்களுக்காக செய்ததற்கு ஈடாக உங்களால் அவருக்கு பிரதிமாறாக என்னத்தை கொடுக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இயேசுவை நம் வாழ்வில் முன்னுரிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த கதை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது பற்றிய சமூக எதிர்பார்ப்புகள் அல்லது கவலைகளை விட இயேசுவுடனான நமது உறவை முதன்மைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையே இந்த பகுதியானது நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. மரியாளுடைய இந்த செயலை யூதாசானவன் விமர்சிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், நீ இதை வைத்திருந்து இதைவிட சிறப்பான வேறொரு காரியத்திற்காக பயன்படுத்தி இருக்கலாம் என்று யூதாஸ் கூறினான். உண்மையிலே யூதாஸ் இதை ஒரு வீண் கிரியையாகவும் வீணான ஒரு செலவாகவுமே அவன் கண்டான். ஆனால் இயேசு இதை மிகவும் பெருமதியான ஒரு செயலாக காண்கின்றார். மரியாளுடைய இந்த செயலானது நித்தியம் வரைக்கும் நினைவில் வைக்கப்படும் என்று இயேசு கூறினார். பரிசுத்த வேதாகமத்தை யாரெல்லாம் வாசிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் மரியாள் என்ன செய்தாள் என்று அறிந்து அவள் செய்த தியாகத்தை தங்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். நாம் இயேசுவிடம் வந்து அவருடைய வழிகளிலும் அவருடைய விருப்பத்திலும் நடக்கும்போது நம்மை பலர் பிழையாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நம்மை விமர்சிப்பார்கள். அவர்கள் நம்மை மூடர்கள் அல்லது முட்டாள்கள் என்று கூறுவார்கள். அத்தகைய நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மரியாளை பாருங்கள். அவளுக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அவள் தனது சிறந்ததை இயேசுவுக்கு கொடுக்க தீர்மானிக்கின்றாள். நாம் வாழும் சமூகமானது அல்லது சமுதாயமானது அதனது சொந்த எதிர்பார்ப்புகளை அது கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருடன் இணைந்து சரியானதை செய்கின்றதால் ஒருவேளை இந்த சமுதாயம் உங்களை விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் தைரியமாக இருக்க வேண்டும். இயேசு உங்களுக்காக வைத்திருப்பதை நீங்கள் எப்படியாவது பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் நம் கிரியைகள் மூலமாக இயேசுவிடம் நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உண்மையான பக்தி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது உண்மையான கிரியைகளோடு வெளிப்பட வேண்டியதொன்று. அது அவர் மீதான நம் அன்பையும் அர்ப்பணிப்பையும் நிரூபிக்கும் உறுதியான செயல்களை பற்றியதாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் அவள் எந்த செயல் அவளுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது? அவளுடைய அன்பு மற்றும் அவர் மீதான அவளுக்கு இருந்த பக்தி மற்றும் இயேசுவுக்காக அவளுக்கு இருந்த இருதயம், அவைகள்தான் அத்தகைய ஒரு காரியத்தை செய்ய அவளை தூண்டியது. அவள் தனக்கிருந்த அனைத்தையும் அவருக்காக கொடுத்தாள். நீங்களும் அப்படி செய்ய விரும்புவீர்களானால் நீங்கள் இயேசுவின் மதிப்பு மற்றும் அவரது பெருமதி என்ன என்பதை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் மீதான நமது அன்பு உண்மையானதாக இருக்கும்போது அது வழக்கத்திற்கு மாறான சில கிரியைகளை செய்ய நம்மை வழிநடத்தும். முடிவிலே அது நமது ஆழ்ந்த பக்தியோடு கூட அந்த காரியத்தை செய்ய தூண்டிவிடும். மேலும் இயேசு செய்ய போகும் தியாகத்திற்கு அவர் தகுதியானவர் என்பதையும் இந்த செயல் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. மரியாள் முன்னதாகவே சென்று இயேசுவை அபிஷேகம் செய்ததால் அவர் பின்னர் தியாகபூர்வமாய் கொடுத்து மரிப்பார் என்ற சத்தியம் இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் மரித்ததன் பின்பாக அவரது உடலிலே எண்ணெய் பூசி மற்றும் விலை உயர்ந்த நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே மரியாள் இத்தகைய ஒரு செயலை இயேசுவுக்காக ஏற்கனவே, அதாவது அவர் உயிருடன் இருக்கும்போதே செய்து விடுகிறார். ஏனென்றால் இது இயேசு பின்னர் முகம் கொடுக்க போகும் மரணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அனைத்து மனித குலத்தின் ரட்சிப்புக்கும் வழிவகுக்கும் அவரது சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் மற்றும் அவரது தியாகத்தையும் இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கின்றது. ஏனெனில் மரியாள் இயேசுவின் உடலை அபிஷேகம் செய்கிறாள். ஆகவே அவளுடைய அன்பானது உண்மையிலே அவள் செய்யும் செயலில் காணப்படுகிறது. சில சமயங்களில் விசுவாசிகளாகிய நாம் வித்தியாசமான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஏனென்றால் சமூகம் நிச்சயமாக நம்மை வித்தியாசமாகத்தான் பார்க்க போகின்றது. அல்லது கிறிஸ்துவின் மீதான உங்கள் பக்தியின் காரணமாகவும் நீங்கள் நம்பும் உங்கள் விசுவாசத்தின் காரணமாகவும் இந்த சமூகமானது உங்களை வித்தியாசமாகத்தான் பார்க்க போகின்றது. உங்களுக்கு தெரியும்,
உங்களில் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை விடவும் பெரியவராக இருக்கின்றார். எனவே நாம் இந்த பக்தியில் கவனித்த நடைமுறை பாடங்களை எவ்வாறு நம் வாழ்விலே பயன்படுத்தலாம் என்பதை பற்றி உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நேரம், நம்முடைய பலன், நமக்கு இருக்கும் வளங்கள் எதற்காக செலவிடப்படுகின்றன என்பதை நாம் உண்மையிலேயே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் வேண்டுமென்றே இயேசு கிறிஸ்துவுடனான நமது உறவுக்கு அதிகமான நேரத்தை அர்ப்பணிப்புடன் செலுத்த வேண்டும். உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். உங்கள் வளங்கள் அனைத்தையும் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். இவைகள் உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது என்பதை காண்பிக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவனான உங்கள் உறவுக்கு நீங்கள் உண்மையிலேயே முன்னுரிமை அளிக்க வேண்டும். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் காரியங்களில் ஈடுபட வேண்டும். இயேசுவின் மீதான உங்கள் அன்பை வெளிப்படுத்த அர்த்தமுள்ள வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஜெபம், நமஸ்காரம் மற்றும் மற்றவர்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்துதல் அல்லது புதிய வேத வசனங்களை படிக்க தொடங்குதல் போன்றவற்றிற்கூடாக அவர் மீதான உங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சில சமயங்களில் அது நமக்கு ஒரு சவாலாக கூட இருக்கலாம். குறிப்பாக நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கம் வரவேற்கப்படாத ஒரு சமூகத்தில் வாழ்வீர்களானால் அத்தகைய சூழலில் உங்கள் நம்பிக்கையை மற்றவர்களுடன் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவும் அதை குறித்து அறிவிக்கவும் பயப்பட வேண்டாம். அது சவாலாக இருந்தாலும் கூட நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கையில் பயப்படாமல் உறுதியாக நிற்க வேண்டும். அதற்கூடாக நீங்கள் ஒரு ஆழமான புரிதலை தேட வேண்டும். இயேசுவை பற்றிய ஆழமான புரிதலை பெற தொடர்ந்து வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடனான உங்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். அவருடனான உங்கள் நெருக்கம் மற்றும் அவரது போதனைகள் உங்கள் பக்தியை ஊக்குவிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மீதான உங்கள் அர்ப்பணிப்பும் பக்தியும் பாசமும் இன்னும் பெருகும். எனவே இந்த பகுதி இயேசுவுடனான உங்கள் உறவு எங்கு சார்ந்துள்ளது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. நீங்கள் மாற்றப்பட்ட ஒரு வாழ்வுக்குள் நுழைந்து அதன் மூலம் நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் சிறந்ததை கொடுக்கவும் அவருக்காக தியாகம் செய்ய வேண்டிய அனைத்தையும் தியாகம் செய்யவும் அவர் மீதான உங்களது அன்பின் கிரியைகள் செய்யும்படியாக இந்த பகுதி உங்களை ஊக்குவிக்கின்றது. நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் மற்றும் நாம் எவ்வாறு மற்றவர்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதற்கூடாக நாம் இயேசுவை உலகிற்கு காட்டுகின்றோம். நாம் வாழும் இந்த வாழ்க்கையை இயேசு நமக்கு கொடுத்தார் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் அவரை பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசுவே எங்கள் சிறந்த பரிசு என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அவரை மகிழ்விக்க நமக்கு ஒருபோதும் அவரை விட அதிகமாக எதையும் செய்ய முடியாது என்றாலும் நாம் வாழும் வாழ்க்கை கூடாக நாம் அவரை மகிழ்விக்க வேண்டும். நமது தியான நேரம், நாம் நமது முழு பலத்தோடு அவரை சேவிப்பது மற்றும் நாம் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறோம் போன்றவைகள்தான் நாம் அவருக்கு நிரூபிக்க திருப்பி கொடுக்கக்கூடிய சிறந்த தியாகமும் பரிசுமாக இருக்கின்றது. உங்கள் இருதயம் அவரை பின்தொடரட்டும். உங்கள் இருதயம் அவர் விரும்புவதை பின்தொடரட்டும். உங்கள் இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றும்படியாக நான் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றேன். நீங்கள் அவரை அறிந்து கொள்வதிலும் அவரை தேடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் அர்ப்பணிப்பதிலும் ஆழமாக வளரும் போது அவர் உங்களிடம் நெருங்கி வருவார். அதை குறிப்பிட்ட பகுதியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிக உயர்ந்த கர்த்தரால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். அதனால்தான் அவர் வந்து உங்களுக்காக சிலுவையில் மரித்தார். ஏனென்றால் அவர் உங்களை பற்றி அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். உங்கள் பெருமதி அவரில்தான் இருக்கின்றது. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களுக்கு முன்பாக செல்வாராக. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என்னை தாலாட்டி சீராட்டி வளர்க்கின்றவர், என் இதயத்தின் ஏக்கங்கள் அறிகின்றவர். என்னை தாலாட்டி
நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.